ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் மேயர் பிரியாவும் எம்எல்ஏவும் ஒரே ஃபங்க்ஷனுக்கு, ஸ்கூல் ரீஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்குன்னா, இவங்க 2 பேருக்குள்ளே யார் ரிப்பன் கட் பண்ணுறது, யார் லைட் லேம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை அவங்களுக்குள்ளே ஆயிருக்கு. பட் ஆஸ் பர் அஃபிஷியல் டேபிள் ஆஃப் பிரசிடென்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி என்னென்னா, அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஸ்கூல் பர்டிகுலர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அண்டரில் இருக்குது, முனிசிபாலிட்டி ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 74 அமெண்ட்மெண்ட் படி முனிசிபாலிட்டியை ஹேண்டில் பண்ணுறது யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், மேயர். ஸோ அவங்க அதை லீட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கொண்டு போகலாம். ஸோ ரெண்டாவது, அந்த பர்டிகுலர் ஸ்கூல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங்காக இருந்தது. எம்எல்ஏ லீட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இனாக்ரேட் பண்ணலாம். ஆர்டிகல் 188 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் கிளியராக போட்டிருக்கு. ஸோ சரி, ஓகே, 2 பேருமே இருக்காங்க அப்படின்னும் போது 2 பேருமே ஜாயிண்ட்டாக அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை இனாக்ரேட் பண்ணலாம். ஸோ என்னோட கருத்து இந்த வீடியோவில் என்னென்னா, படிக்கிற இடத்துல பாலிடிக்ஸ் கொண்டு வராதீங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றது தான் செய்தி சுவிட்சோட ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்ல வர்றது. என்னென்னா, அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ஓப்பன் பண்ணலாம். அந்த ஸ்கூலோட சீனியர் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஸ்டாஃப், பிடி சார்னு நம்ம சொல்லுவோம், அவங்க இனாக்ரேட் பண்ணியிருக்கலாம் டுகெதராக. ஆர் எல்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர் அசோசியேஷன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய எதனா ஒரு சீனியர் மெம்பர், இவங்க 3 பேரும் சேர்ந்து இது பண்ணியிருந்துருக்கலாம். இந்த அடிப்படை கல்வி நமக்கானது. இந்த இடத்துல அரசியல் வேண்டான்றது தான் நம்மளோட ஒரு முக்கியமான விஷயமா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது முனிசிபாலிட்டி ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மக்களோட காசு. மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. இதில் நான் பெருசா நீ பெருசான்றது வேண்டாம். இது கல்வி, அடிப்படை கல்வி, குழந்தைகள் சார்ந்த விஷயம். இந்த விஷயத்த நம்ம ரொம்ப ஒரு நேர்பட நோக்கத்தோடு நம்ம இதை பார்க்கணுன்றது தான் என்னோட கருத்து. இந்த சேனல்லேருந்து நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம். அடுத்த சீரீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.